குட் ஈவினிங் பிளேயர். இன்னைக்கு நம்ம பார்க்கற விஷயம் வந்து பண்டம் ஒன்றுண்ட கேள்வி விதி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பண்டத்தின் கேள்வி விதினா என்னன்னு சொல்லி, அதாவது ஒரு பண்டத்தின் கேள்வி விதின்னு சொல்றது ஒரு பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு நிலவுறத விளக்குறது தான் ஒரு பண்டத்தின் கேள்வி விதி. அதன் அடிப்படையில பண்டத்தின் விலை அதிகரிக்குமா இருந்தா கேள்வி தொகை குறைவடையும், பண்டத்தின் விலை குறையுமா இருந்தா கேள்வி தொகை அதிகரிக்கும். அப்ப இதான் ஒரு பண்டத்தின் கேள்வி விதி. அப்ப இந்த கேள்வி விதிக்கான எடுகோள்கள் நம்ம நாலு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது குறித்த கால பகுதியில ஒரு பண்டத்தின் விலையும் கேள்வி தொகையும் மாற்றம் அடையுது. இரண்டாவது எடுகோள் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறவில்லை. மூணாவது எடுகோள் பார்த்தோம் கருத்தில் கொள்ளப்படும் பண்டம் ஒரு சாதாரண பண்டம். அப்ப இந்த கேள்வி விதி பொருந்துறது எந்த பண்டத்துக்கு? சாதாரண பண்டத்துக்கு. நாலாவது விஷயம் பார்த்தோம் எடுகோள் சந்தையில பகுத்தறிவுள்ள கொள்வனவாளரின் நடத்தை கருத்தில் கொள்ளப்படும். அப்ப இதான் ஒரு கேள்வி விதி சம்பந்தப்பட்ட 4 எடுகோள்கள். அப்ப இன்னைக்கு நான் பார்க்க போறோம் ஏன் இந்த சாதாரண பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது கேள்வி தொகை குறையுது, எதனால விலை வந்து குறையில கேள்வி தொகை அதிகரிக்குது, கிளியரா விலையும் கொள்ளுங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து கேள்வி விதிக்கான காரணம். கவனிச்சு கொள்ளுங்க. கேள்வி விதிக்கான காரணங்கள். கேள்வி விதிக்கான காரணம். ரைட். கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். கேள்வி விதிக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது சாதாரண பண்டத்துக்கு கேள்வி விதி பொருந்த போதுன்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த கேள்வி விதிக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த பண்டம் கொண்டிருக்கிற விளைவு. தெளிவா விலையும் கொள்ளுங்க. அந்த பண்டம் கொண்டிருக்கின்ற விளைவு, பண்டம் கொண்டுள்ள விளைவு. அப்ப அந்த பண்டம் கொண்டிருக்கின்ற விளைவு தான் பிரதான காரணம். இந்த விளைவின் வடிவங்கள் வந்து 2. தெளிவா விலையும் கொள்ளுங்க. விளைவின் வடிவங்கள் 2. ஒண்ணு என்னன்னு சொன்னா, விளைவின் வடிவங்கள் 2. ஒண்ணு என்னன்னு சொன்னா பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவு. இன்னொன்று கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், வருமான விளைவு. பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு. அப்ப இது 2ம் தான் கேள்வி விதிக்கான பிரதான காரணங்கள். அப்ப இப்ப பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இதன் விரிவாக்கத்தை நான் பார்க்க போறோம். அதாவது பதிலீட்டு விளைவுனா என்ன, ஒரு சாதாரண பண்டத்துக்கான பதிலீட்டு விளைவு எப்படி காணப்பட போகுது, அடுத்த விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பண்டத்தின் வருமான விளைவுங்கிறது என்ன, அப்ப சாதாரண பண்டத்தின் வருமான விளைவு எப்படி காணப்பட போகுது தான் பார்க்க போறோம். ரைட். அப்ப தெளிவா விலையும் கொள்ளுங்க. பதிலீட்டு விளைவு பார்க்க முன்னுக்கு, பதிலீட்டு விளைவுங்கிறது பதிலீட்டு பண்டங்களால ஏற்படுத்தப்படுகின்ற விளைவு. பதிலீட்டு விளைவுங்கிறது பதிலீட்டு பண்டங்களால ஏற்படுத்தப்படுகின்ற விளைவு. பதிலீட்டு பண்டங்கள் சொல்றது என்னது? பதிலீட்டு பண்டங்கள் சொல்றது என்னது? இப்ப நமக்கு தெரியும் பதிலீட்டு பண்டம்னா அதாவது சமனான பயனை தருகின்ற பண்டம். சமனான பயனை தருகின்ற பண்டம். உதாரணம் எழுதுற மார்க்கர், ஒயிட் போர்டு எழுதுற ஒயிட் போர்டு மார்க்கர். அப்ப இது வேற பிராண்ட், இது வேற பிராண்ட். ஆனா ரெண்டுமே எதுக்கு பயன்படுத்தணும்? எழுத பயன்படுத்துறோம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பதிலீடு. விளங்குதா? ரைட். உதாரணமா நீங்க குளிக்க பயன்படுத்துற சோப் எடுத்துக்கிட்டா நிறைய பிராண்ட் இருக்குது. லக்ஸ் இருக்கு, லைபோ இருக்குது. அப்ப இதெல்லாம் என்னது? பதிலீடுகள். ஒண்ணுக்கு ஒண்ணு பதிலீடு. அது இல்லைன்னா அந்த தேவைக்கு பதிலாக இன்னொன்னு பயன்படுத்த இயலும். அப்ப அப்படியான பண்டம் தான் பதிலீட்டு பண்டங்கள். அப்ப பதிலீட்டு பண்டங்களால ஏற்படுத்தப்படுகின்ற விளைவு தான் இந்த பதிலீட்டு விளைவு. கிளியரா விலையும் கொள்ளுங்க. என்ன அந்த பதிலீட்டு விளைவுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். கவனிச்சு கொள்ளுங்க. உதாரணமா 2 பதிலீட்டு பண்டங்களை எடுத்துக்கொள்வோம். உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு பதிலீட்டு பண்டத்தை எடுக்கும். கவனிச்சுக்கணும். உதாரணம் நீங்க லக்ஸ் சோப்பையும் லைபாய் சோப்பை எடுக்கலாம். இல்ல டீ குடிக்க பயன்படுத்துற பால்மா, எங்கர் இருக்குது, ரத்தி இருக்குது, பெல்வத்தை இருக்குது. உதாரணமா பால்மா எடுத்துக்கொள்வோம். ஹெங்கர், அதே மாதிரி ரத்தி, ஹெங்கர், ரத்தி. இப்ப நமக்கு தெரியும் மார்க்கெட்ல அன்னளவா இந்த பிரைஸ் எடுத்தீங்கன்னா இருந்தா 400 கிராம் 1000 ரூபாய் மாதிரி.
ரூபாய் பிரைஸ் ரூபாயா இருக்கு. இப்ப தெளிவா விலையும் கொள்ளுங்க பிள்ளைகள், பதிலீட்டு விளைவுங்கிறது என்னன்னு சொல்லி. அப்ப ரெண்டுமே ஒன்று கொண்டு பதிலீடு. இப்ப நம்ம இது ரெண்டுல ஒன்ன வந்து கருதப்படும் பண்டமா இமேஜினேஷன் பண்ணி கொள்ளணும். ரைட். அப்ப நான் சொல்றேன், இதுல எங்கர் தான் கருதப்படும் பண்டம். எங்கர் தான் என்ன பண்டம்? கருத்தில் கொள்ளப்படும் பண்டம். கருதப்படும் பண்டம். ரைட். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, பதிலீட்டு விளைவுனா என்னன்னு சொன்னா கிளியரா விலையும் கொள்ளுங்க. பதிலீட்டு விளைவுன்னு சொல்றது கருதப்படும் பண்டத்தின் விலை மாறுறதால, கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றம் அடைகிறதால. அப்ப சந்தையில கருதப்படும் பண்டத்தின் விலை மாறுது, டெல்டா பி மாற்றம் அடையுது. உதாரணமா சொல்றேன், இப்ப இதே 400 கிராம் பால்மா ரத்தியும் எவ்வளவு 1000 ரூபாய், எங்கரும் 1000 ரூபாய். இப்ப ரத்தியோட பிரைஸ் என்ன நினைச்சுன்னு சொன்னா 1200 ரூபாயா ஆயிருச்சு. 1200 ரூபாய் ஆயிருச்சு. ஆனா ரத்தின் பிரைஸ் மாறல. எங்கட பிரைஸ் 1200 ரூபாய், ரத்தின் பிரைஸ் சேஞ்ச் ஆகல. அது அதே 1000 ரூபாய் தான் இருக்குது. இப்ப பிராக்டிகலா எனக்கு சொல்லுங்க, மார்க்கெட்ல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சிம்பிளா விலை கொள்ளையிலும் ரெண்டுல இருந்துமே கிடைக்கிற பயன் ஒண்ணுதான். அப்ப ரத்தின் பிரைஸ் 1000 ரூபாய் தான், எங்கட பிரைஸ் 1200 ரூபான்னு சொன்னா மார்க்கெட்ல என்ன நடக்கும்? எங்கர் வாங்குறத குறைச்சிக்கிடுவோம். எங்கட விலை கூடிருச்சு. விலை கூடுனா எங்கர் வாங்குறது என்ன செய்வோம்? பிராக்டிகலா நம்ம குறைச்சிக்கிடுவோம். ஏன்? அதே பயனை தர்ற இன்னொரு பதிலீடு இருக்கு, அதோட பிரைஸ் குறைவா இருக்குது. அப்ப அதைத்தான் வாங்குறதுக்கு கூடுதலா ஆர்வம் காட்டும். அப்ப தெளிவா விலையும் கொள்ளுங்க, பதிலீட்டு விலை இவ்வளவுதான் விஷயம். அப்ப பாருங்க, கருதப்படும் பண்டத்தின் விலை மாற்றம் அடையுது, அதாவது அதிகரிக்குது. இப்ப இன்னைக்கு அதிகரிச்சோடி பாருங்க, சந்தையில ஒப்பிட்டு பார்க்கையில இதன் சார்பு விலை நடக்குது, இந்த மாற்றம் அடைஞ்சிருச்சு. இது 1000 ரூபாய், 1200 ரூபாய். அப்ப கருதப்படும் பண்டத்தின் விலை மாறினா சந்தையில சார்பு விலை மாறி, இந்த இது சார்ந்து இருக்க பிரைஸ் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கருதப்படும் பண்டத்தின் விலை பாறை நடந்திருக்குன்னு அதிகரிச்சிருக்கு. அப்ப கருதப்படும் பண்டத்தின் விலை மாறினா சந்தையில சார்பு விலை மாற்றம் அடையும். சார்பு விலை மாறும். பாருங்க, சார்பு விலை மாறிடுச்சுன்னா இந்த பாரு சார்பு விலை கூட. இப்ப எங்கர் வாங்குறது என்ன செய்வோம்? குறைச்சு கொள்வோம். அப்ப சார்பு விலை மாறினா கேள்வி தொகையும் மாற்றம் அடையும். டெல்டா கியூடி, கேள்வி தொகையும் மாற்றம் அடையும். இவ்வளவுதான் பிள்ளைகள் பதிலீட்டு விளைவு. தான் பதிலீட்டு விளைவு. அதாவது சந்தையில கருதப்படும் பண்டத்தின் விலை மாறுறதால சந்தையில சார்பு விலை, சார்பு விலைங்கிறது அதோட பதிலீட்டுடன் ஒப்பிட்டு பாக்குற விலை. சந்தையில சார்பு விலை மாறி அதனூடாக கேள்வி தொகை மாறுமாறுனா அதான் பதிலீட்டு விளைவு. விலங்குல கிளியரா? ரைட். அடுத்து கவனிச்சு கொள்ளுங்க, இதன் அடிப்படையில இப்ப இதன்படி பாத்தீங்கன்னா இதன்படி கவனிச்சு கொள்ளுங்க. விலை மாறுறதால சந்தையில சார்பு விலை மாறி கேள்வி தொகை மாறினா அது பதிலீட்டு விளைவு. இப்ப இந்த விளக்கத்தை விரிவாக்கணும். விலை ரெண்டு விதமா மாறுமே, விலை கூடலாம் அல்லது குறையலாம். இப்ப விலை அதிகரிக்குதுன்னு வச்சுக்கொள்வோம், பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விலை கூடுது. விலை கூடுனா சந்தையில சார்பு விலை நடந்த பாருங்க, கருதப்படும் பண்டத்தின் விலை கூடிருச்சு. விலை கூடுனா சந்தையில சார்பு விலை என்ன நடந்திருக்குது? கருதப்படும் பண்டத்தின் விலை பாருங்க கூடிதான் இருக்கு. அப்ப விலை அதிகரிச்சா சந்தையில சார்பு விலை நடக்கும், அதிகரிக்கும். சந்தையில் சார்பு விலை கூடும். சார்பு விலை கூடிட்டா கருதப்படும் பண்டத்தை வாங்குறது என்ன செஞ்சுக்கிடுவோம்? குறைச்சிக்கிடுவோம். சார்பு விலை கூடுனா கேள்வி தொகை என்ன நடக்கும்? குறைவடையும். கேள்வி தொகை குறைவடையும். மாறாக விலை குறையுமாயிருந்தா, கவனியப்பிலே விலை இப்ப குறையுமாயிருந்தா கவனிச்சு கொள்வோம். பாருங்க, விலை குறைவடையுமாயிருந்தா என்ன நடக்கும் சொல்லி பாருங்க. விலை குறையுமா இருந்தா இப்ப மாறா இப்படி நடந்துருச்சு. இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப மாறா எப்படி நடந்துச்சுன்னா இப்ப பிரைஸ் வந்து 800 ரூபாயா ஆயிடுச்சு. எங்கட பிரைஸ் இப்ப 800 ரூபாய், அதே 400 கிராம் 800 ரூபாய், 10,000 ரூபாய். இப்ப என்ன நடக்கும்? இந்த மாதிரி விலை குறைவு ரெண்டுலயும் வர்ற பயன் ஒண்ணுன்னு சொன்னா விலை குறைஞ்சா அந்த பண்டத்தை அதிகம் வாங்குவோம். விளங்குதா? ரைட். அப்ப சந்தையில பாருங்க, கருதப்படும் பண்டத்தின் விலை குறையுமா இருந்தா சந்தையில சார்பு விலை எப்படி இருக்கு? மலிவா இருக்குது. சார்பு விலை குறைவடையும். சார்பு விலை குறைவடையும். சார்பு விலை குறையும்.
சார்பு விலை குறைஞ்சிட்டா வாங்குற அளவு என்ன நடக்கும்? கூடும். வாங்குற அளவு கேள்வி தொகை கூடும். இவ்வளவுதான் பதிலீட்டு விளைவு. பிள்ளைகளை கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ பதிலீட்டு விளைவு இது ஒரு சாதாரண பண்டத்துக்கு நிகழ்ற விஷயம். அப்ப சாதாரண பண்டத்தின் பதிலீட்டு விளைவுங்கிறது என்னன்னு சொன்னா சார்பு விலைக்கும் கேள்வி தொகைக்கும் சொல்றது. சார்பு விலைக்கும் கேள்வி தொகைக்கும் சொல்றது. கவனிச்சு கொள்ளுங்க. சார்பு விலைக்கும் கேள்வி தொகைக்கும் சொல்றது. பாருங்க, சார்பு விலை கூடுனா கேள்வி தொகை குறையுது. சார்பு விலை குறைஞ்சா கேள்வி தொகை கூடுது. அப்ப சார்பு விலைக்கும் கேள்வி தொகைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எதிர்கணிய தொடர்பு ஒன்று காணப்படுது. விளங்குதா? எதிர்கணிய தொடர்பு ஒண்ணு காணப்படுது. அப்ப சாதாரண பண்டத்தின் பதிலீட்டு விளைவு எப்பொழுதும் எப்படி இருக்கும்? எதிர்கணியமாக காணப்படும். சாதாரண பண்டத்தின் பதிலீட்டு விளைவு எப்பொழுதும் எதிர்கணியமாக காணப்படும். இவ்வளவுதான் பிள்ளைகள் பதிலீட்டு விளைவு. இப்ப கிளியரா உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப பதிலீட்டு விளைவு கிளியரா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.